வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று லண்டனில் பிரிட்டிஷ் பிரதமர் திரு கெய்ர் ஸ்டார்மருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கு இடையேயான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தொடர்ந்து பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை சந்திக்க உள்ளார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் தேசிய கூட்டுறவு கொள்கை 2025 வெளியிடுகிறார். ஒரு பெரிய சீர்திருத்த முயற்சியாக கருதப்படும் இந்த கொள்கை அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தை வழிநடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளாவில் மலையாள மாதமான கார்கேடக மாதத்தில் வரும் அமாவாசையான இன்று அதிகாலை முதல் ஆலுவாவில் உள்ள பெரியார் ஆற்றங்கரையிலும் பாபநாசம், வர்க்கலா, திருவல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் தங்கள் மூதாதையர்களுக்கு பலி எனப்படும் புனித சடங்கை செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நடப்பாண்டு ஆடிப்பட்டத்தில் பயிரிடப்பட்ட பல்வகை மரங்கள், வாழை, பூக்கள், மரவள்ளி உள்ளிட்ட காய்கறிகளுக்கு சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக வேளாண் துறை கூடுதல் இயக்குநர் தெரிவித்துள்ளார். விண்ணப்பங்கள் தங்கள் பகுதியில் உள்ள உழவர் உதவியகங்கள் மற்றும் இணையதளம் மூலமாகவும் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தங்கள் பகுதி உழவர் உதவியகம் அல்லது புதுவை தோட்டக்கலை அலுவலகத்தில் வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் இடையே தினசரி காலை இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் 7 நாட்களுக்கு ரத்து செய்துள்ளதாக திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.